ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். பாப்பா டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா, அவளையும் கூட்டிகிட்டு போயிடுவோம். இதான் பாப்பாவுடைய டான்ஸ் ஸ்கூல். கொஞ்சம் வழியில் பூ வாங்கிட்டு போகலான்னு போனோம். வில்லியனூர் சைடு தான் எங்கள் அம்மா வீடு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஆட்டுக்குடல் குழம்பு தான் வைக்க போகிறாங்க. அதில் க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. பட்டாணி சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுடணும். விசில் வரட்டும், நம்ம போய் மாடியில் பார்த்துட்டு வரலாம். இதான் எங்கள் அம்மா வீட்டு மாடி. தோட்டம் வச்சுருக்காங்க சின்னதாக. புதினா பறிக்க தான் மத்தைக்கு வந்தோம். முருங்கை மரத்தில் இலையே இல்லை, ஆனால் காய் எத்தனை தொங்குது பாருங்கள். கீழே போகலாம். இதுதான் அம்மா வீட்டு ஹாலு. பாப்பா ஷாபாவில் உட்காந்து சாப்பிட்டு நிற்கிற ஸ்நாக். இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. என் பசங்க 2 பேரும். இது என் தம்பி. புதினா பேசிட்டு வந்தாச்சு. விசில் முடிஞ்சிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். குடல் கறி அம்மா தான் கட் பண்ணுறாங்க. குழம்பு செய்ய சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் ஒன்று போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கலாம். வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி 2 நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குடல் கறியை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டாணி வேக வச்சதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகமும் தேங்காயும் அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 முந்திரி சேர்த்து அரைச்சிக்கணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நிறுத்திடலாம் அடுப்பை. என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டை, மீன், ஒயிட் ரைஸ், குடல் குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.